பாவங்களை மன்னித்து விட்டு நீ சொர்க்கம் என்ன செய்யலாம் போகலாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான். இதை விட ஒரு கீலதுகுலில் ஜென்னா, ஒரு உலகத்திலையும் மறுமையிலையும் ஒரு மனிதன் ஒரு முஃமினானவன் கேட்கக்கூடிய உச்சகட்ட மகிழ்ச்சியான வார்த்தை உதுகுலில் ஜென்னா, என்ன சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடு என்பதுதான். நீங்க எவ்வளவு சந்தோஷமான வார்த்தைகளை கேட்டு விட்டாலும் சரி, இப்படி ஒரு சந்தோஷமான வார்த்தை என்ன செய்யல கேட்கல. யாரிடமிருந்து? அல்லாஹ்விடமிருந்து. அல்லாஹ்விடமிருந்து நம்ம உலகத்துல என்ன கஷ்டம், அதாவது வேதனைகள், துன்பங்கள், அது இது எல்லாம் அனுபவிச்ச பின்னால இறுதியாக நம்ம கேட்கிற வார்த்தை உதுகுலில் ஜென்னா, சொர்க்கத்திற்கு நுழைகிற வார்த்தை கேட்டால் அதுதான் உலகத்துல என்ன நம்ம கேட்ட வார்த்தைகள்ல உச்சகட்டமான வார்த்தை. அதனால இமாம் அஹ்மத் பின் ஹம்பல்ட்ட கேட்கப்படுகிறது, மத்தா யஸ்தரிஹுல் முஃமின், ஒரு முஃமின் எப்பொழுது ஓய்வு பெறுகிறான், நிம்மதி அடைகிறான் என்று கேட்கப்பட்ட நேரத்தில் இந்த அவ்வலி கதமின் யதஉஹா ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் அவர் வைக்கக்கூடிய முதல் காலடியில் என்ன, சொர்க்கத்தில் அவர் வைக்கக்கூடிய முதல் காலடியில் தான் அவன் நிம்மதி அடைகிறான். யஸ்தரிஹுல் முஃமின். இல்லை என்றால் எதுவாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், பொறுப்பாளராக இருக்கலாம், பொறுப்பளிக்கப்படுகின்றவர்களாக இருக்கலாம், பொறுப்பேற்கப்படுகின்றவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு நிம்மதியின்மை என்ன செய்யும், ஏதோ ஒரு சந்தோஷமின்மை மனதில் என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா இது ஹுலூத் இல்லை, நிரந்தரம் இல்லை. இந்த உலகத்தில் எதுவுமே எது கிடைச்சாலும் நிரந்தரமின்மை என்பது உள்ளத்துக்குள்ள இருப்பதனால ஒரு சந்தோஷமற்ற ஒரு நிம்மதியற்ற ஒன்று இருக்கு. மறுமைதான் நிரந்தரம் என்பதனால. அப்ப இந்த அடிப்படையில் நீங்க